ஆலங்குளத்தில் இந்திய கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து தேர்தல் பரப்புரை. திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி இந்திய கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து காமராஜர் சிலை அருகே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது அவர் கூறுகையில், இந்த பகுதியில் பீடி சுற்றும் பெண்கள் அதிகம் உள்ளனர். பீடி தொழிலாளர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பதுடன் அவர்களுக்கு மாதந்தோறும் கிடைக்கும் ஓய்வூதியம் ரூபாய் 3000 கிடைக்க உதவி செய்வேன் என்றும், ஆலங்குளம் அரசு மகளிர் கல்லூரிக்கு பெருந்தலைவர் காமராஜர் தாயார் சிவகாமி அம்மாள் பெயர் சூட்ட குரல் கொடுப்பேன் என்றும், உங்களோடு தங்கியிருந்து உங்களுக்காக பணியாற்றுவேன் என்று கூறினார். நெல்லை தொகுதியில் ஏராளமான பீடி சுற்றும் தொழிலாளர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு 800 அல்லது 900 தான் ஓய்வூதியம் கிடைப்பதாக அறிந்தேன். அவர்களுக்கு குறைந்தபட்சம் 3000 ஓய்வூதியத்தை பெற்றுத் தருவேன் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதோடு இந்த பகுதியில் அமைந்திருக்கின்ற கலை அறிவியல் கல்லூரிக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய தாயார் சிவகாமி அம்மையாருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றிருக்கிறது. அதற்காக முயற்சிப்பேன். உங்களில் இருந்து தங்கியிருந்து உங்களோடு உழைப்பேன் என்கின்ற வாக்குறுதியை கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தாய்மார்கள், வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வில் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன், ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ், நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ், திமுக நகர செயலாளர் வக்கீல் நெல்சன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.